லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். ஆன் தி அதர் சைடு உண்மையாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி, நான் கரப்ஷன், ஊழலற்ற ஆட்சி. அது வந்து இன்னைக்கு வந்து சின்ன ஒரு ஆஃபீஸ்லேருந்து, ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இதை பார்க்க முடியுது. அதே மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படுது. பாஷா இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், லஞ்சம் வாங்குகிற ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கப்படுது. அட் த சேம் டைம் ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ தான் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து புதுசாக கற்றுட்டு இருக்காங்க. அதுக்கான டைம் எடுக்கும். வி ஹேவ் டு கிவ் தம் ஆல்சோ தட் ப்ரீதிங் ஸ்பேஸ். அந்த டைமுக்காக கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத நம்புகிறோம். அவர் செயல்பாடு பண்ணுற மாதிரி எனக்கு நான் இன்னும் பர்சனலாக அவரை இன்னும் அதை ரியலாக ஃபீல் பண்ண முடியல. இன்னும் ஐ திங்க் தேர் டேக்கிங் த ஓன் டைமான்னு தெரில. பட் அவரை பற்றி எனக்கு இது வரைக்கும் நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் இன்னும் பார்க்கல. அல்ல இப்போ எல்லா பிஸ்னஸும் அவர் வெளியில் வந்திருக்காரு. அது லாஸ்ட் டைம் நானும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நாங்களே லாஸ்ட் டைம் வந்து அது என்னதான் ஷேர்ஸ் இருந்தோ அது எல்லாத்தையும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவர் ஹஸ் கம் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸஸ். பட் அசம்பிளியில் இந்த கண்டென்ட்டை ஆதவ் ஜினா சார் தான் கொண்டு வந்தார். உங்களுடைய ஃபேமிலி குரூப் பற்றி அது நீங்கள் அவர்கிட்ட தான் பேசணும். அதான் சொல்கிறேன், இம்மெச்சூர்டாக இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பேசினா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங்ஸ். புதுச்சேரி டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன சார்? ஏன்னா தேர்தலில் நீங்கள் புதுச்சேரி டெவலப்மெண்ட் வச்சு தான் அரசியலுக்கு வந்தீங்க. ஆமாம், இல்லை புதுச்சேரிக்கு நாங்கள் அதாவது விஷன் டாக்குமெண்ட் கூட இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் விஷன் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்கள் சிங்கப்பூர் ஆர்கிடெக்ட் சிபிஜியை வச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் சிபிஜி ஆர்கிடெக்ட் ஊ டிசைன் சிங்கப்பூர், அவங்க தான் சிங்கப்பூரை வந்து 188 இயர் ஓல்ட் ஃபார்ம், அவங்க தான் வந்து சிங்கப்பூரை டிசைன் பண்ணாங்க. அந்த ஃபார்மை வர வச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் ஓன் ஃபண்ட்ஸை செலவு பண்ணி நாங்கள் வந்து விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். பட் நம்ம ஃபோர்த் ஆட்டோட 10 வருஷம் 20 வருஷம் இப்போ எப்படி பிரிட்டிஷர்ஸ் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வரும்போது அவங்க வந்து முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணுவாங்க. இப்போ சண்டிகர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் செக்டர் வைஸ் பிரித்து ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டான சிட்டியாக டெவலப் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். ஸோ அதுக்காக சிங்கப்பூரோட ஃபார்மோட நாங்கள் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டுக்கு கேட்டிருந்தார். தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக விரைவில் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அதோட இந்த சட்டசபையை வந்து அதுக்கான இடம் இல்லை. நான் கட்சி விஷயமா நான் வெளில வந்து நான் சொல்கிறேன்.